ஹே கைஸ், வாங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி சொல்லலாம் சொல்லி பார்க்கலாமா. இந்த பிரியாணி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் நானே செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பராகவும் இருந்துச்சு. கலர் எல்லாமே நல்ல, ரைஸும் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கே எப்படிரா அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி மாதிரி இல்லை, பிரியாணியாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இந்த பிரியாணி. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால குக்கரில் தான் செஞ்சேன். ஏன்னா நார்மல் பாத்திரத்தில் செஞ்சால் அது எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலை. எதுக்கு நம்மளுக்கு வம்பு, ரிஸ்க் எடுக்காமல் இப்போ சட்டி குக்கர் கையில் நம்ம இந்த வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கரில் செய்ய தொடங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நெய் விட்டு ஆயில் நல்லா சூடானதுமே பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து, பிரியாணி ஸ்பைசஸோட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்து, ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், சில்லி பவுடர், பிரியாணி மசாலா. நான் பிரியாணி மசாலா தான் சேர்த்தேன். எனக்கு மற்றபடி போடுற மசாலா எப்படி போடணும் என்னன்னு சொல்லிட்டு தெரியலை. அதனால் நான் பிரியாணி மசாலா தான் சேர்த்தேன். பிரியாணி மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணி அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தயிர், தக்காளி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பரட்டி ஒரு 5 or 10 minutesக்கு அதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உலக்கு அந்த அளவுக்கு தான் நான் அரிசி மெஷர் பண்ணேன். அதில் நான் 3 உலக்குக்கு நான் அரிசி மெஷர் பண்ணி கழுகி அதை ஊற வச்சுருந்தேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் 3 உலக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால நான் 6 உலக்குக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதித்ததுமே அப்படி அந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை அப்படியே குக்கரில் விசில் அடிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டு ரைத்தா பண்ண தொடங்கிட்டேன். ரைத்தா பண்ணி முடித்ததுமே விசிலும் அடித்தது. பார்த்தேன், பிரியாணி எடுத்து பார்த்ததும் எப்படிரா அப்படின்ட்டு இருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வீட்டில் வைக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.